அவங்க வரும்பொழுதே விடியும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு விடியல் அரசுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு பாமர மக்களுக்கு இன்னும் விடியலே வரல. இதை மறுபடியும் அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பொய் பிரச்சாரங்கள் செய்துக்கிட்டு தான் வராங்க. ஆனால் எங்கே தப்பு நடந்தாலும் அதை உடனடியாக நமது மாநில தலைவர் நயினார் அண்ணா வன்மையாகவே கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி இவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றி எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அந்த காலத்தில் சூழலை பாட்டுலாம் எழுதியிருக்காங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதை மக்களுக்கே புரிய வரும். இது போன்று நீங்கள் கஞ்சா போதை பழக்கம் அப்படின்றீங்க. ஆனால் எல்லாம் வட மாநிலத்தில் தான் இங்கே தமிழகத்துக்கு நிறைய போதை பழக்கங்கள் வருது. இதை கட்டுப்படுத்த மத்திய அரசு என்ன பண்ணுதுன்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. ஆனால் அவங்க பாமர மக்களுக்கே இப்போ புரியும். என் வீட்டுக்குள்ளே வரணும்னா என் செக்யூரிட்டியை கேட்டால் தான் என்னால் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் ஒரு பார்டர். அந்த பார்டர்லேருந்து வரும்பொழுது நீங்கள் வெளியூர்லேருந்து அடுத்த மாநிலத்தில் வரும்போது தமிழ்நாட்டு மாநில பார்டரில் என்ன பண்ணுறாங்க? அப்போது அந்த பார்டரில் அவங்க அந்த காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? தமிழ்நாட்டினுடைய பார்டர் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அப்போ தவறு நாங்கள் செய்கிறன்றதை அவங்க வாயாலே சொல்கிறாங்க. அது மக்களுக்கு புரிய வருது.